வணக்கம். என் பேர் சத்யா. நான் ஆத்தூர் முல்லைவாடி கிராமத்துல இருந்து வரேன். என் அப்பா சாதாரண பழக்கடை வியாபாரி தான். நான் சின்ன சேலம் சேண்டம் கம்யூனிட்டி காலேஜ்ல 2 வருஷம் பிஹெச்எம் நர்சிங் கோர்ஸ் படித்தேன். ஃபர்ஸ்ட் இயருக்கு வந்து 6 மாசம். வணக்கம். என் பேரு சத்யா. நான் ஆத்தூர் முல்லைவாடி கிராமத்துல இருந்து வரேன். எங்க அப்பா சாதாரண பழக்கடை வியாபாரி தான். நான் சின்ன சேலம் சேண்டம் கம்யூனிட்டி காலேஜ்ல டிஹெச்என்எம் நர்சிங் கோர்ஸ் 2 இயர்ஸ் படித்தேன். ஃபர்ஸ்ட் இயர் வந்து 6 மாசம் கோச்சிங், 6 மாசம் ட்ரைனிங் போனேன். செகண்ட் இயர்ல 6 மாசம் கோச்சிங், 6 மாசம் ட்ரைனிங் போனேன். அப்படி 2வது வருஷம் ட்ரைனிங் போகும்போதே ஸ்டைஃபன் மாதிரி வாங்கி கொடுத்தாங்க. என்னோட ஃபீஸை நானே பே பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நல்ல பிளேஸ்மெண்ட்ல வேலை வாங்கி கொடுக்க போறாங்க. நான் நல்ல சிறந்த நர்ஸா பணியாற்ற போறேன். வணக்கம். என் பேர் சத்யா. நான் ஆத்தூர் முல்லைவாடி கிராமத்துல இருந்து வரேன். எங்க அப்பா சாதாரண பழக்கடை வியாபாரி தான். நான் சின்ன சேலம் சேண்டம் சமுதாய கல்லூரியில 2 வருஷம் நர்சிங் கோர்ஸ் டிஹெச்என்எம் கோர்ஸ் படித்தேன். ஃபர்ஸ்ட் இயருக்கு வந்து 6 மாசம் கோச்சிங், 6 மாசம் ட்ரைனிங் போனேன். 2வது வருஷம் 6 மாசம் கோச்சிங், 6 மாசம் ட்ரைனிங் போனேன். அப்படி ட்ரைனிங் போகும்போதே நான் ஸ்டைஃபன் மாதிரி எங்க சார் வாங்கி கொடுத்தாங்க. அந்த ஸ்டைஃபனை வச்சுதான் நானே என் ஃபீஸ்லாம் பே பண்ணிக்கிட்டேன். இப்போ படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு நல்ல பிளேஸ்மெண்ட்ல நல்ல ஹாஸ்பிட்டல்ல வேலை வாங்கி தந்துருக்காங்க. இந்த வாய்ப்பை நான் நல்லா பயன்படுத்தி நல்ல சிறந்த செவிலியரா பணிபுரியணும்னு ஆசைப்படுறேன். வணக்கமா. இப்ப படிச்சுட்டு வர மாணவர்களுக்கு உங்களுடைய அறிவுரைகள் என்ன? அவங்க என்ன படிச்சா நல்லா இருக்கும்? இந்த டிபார்ட்மெண்ட்ல நீங்க படிக்கிறதுனால அவங்க என்ன படிச்சா உங்களுக்கு நல்லா இருக்கும்? வணக்கம். 10th to 12th படிச்சு திரும்ப கல்லூரிக்கு போறவங்களுக்கு இந்த கல்லூரியில் படிச்சா அவங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும்? இப்ப 10th 12th படிச்சவங்க மேற்படி படிக்க முடியாம குடும்ப சூழ்நிலை இருக்கவங்களுக்கு இந்த காலேஜ் வந்து ஒரு நல்ல வாய்ப்புன்னு தான் நான் சொல்லுவேன். எப்படின்னா இது வந்து ரொம்ப கம்மியான ஃபீஸும், அப்படி அப்பா அம்மா இல்லாதவங்களுக்கும் ரொம்ப பெனிஃபிட்டாகவும் ஒரு வாய்ப்பு அதிகமா இருக்க மாதிரி தான் பண்ணி கொடுக்குறாங்க. ரொம்ப வந்து இருக்குது சார். கொஞ்சம் உங்களோட இந்த கல்லூரி ஆசிரியர்கள், பிரின்சிபால் எந்த அளவுக்கு உங்களோட நடந்து கொள்கிறாங்க? அவங்களுடைய அன்பு எந்த விதமா இருக்குது? எல்லாருமே ஃப்ரெண்ட்லியா தான் பழகுறாங்க. நல்லாவே சொல்லி கொடுக்குறாங்க. எல்லா ஒரு வாய்ப்பையுமே ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. எந்த இடத்துலயும் எங்களுக்கு விட்டு கொடுக்கல. எல்லாமே புரியலனாலும் திருப்ப திருப்ப சொல்லிதான் கொடுக்குறாங்க. இந்த காலேஜ் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு? ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப பர்டிகுலரா இந்த விஷயத்தினால இந்த காலேஜ் நான் லைக் பண்ணேன். நம்மளால செய்ய முடியாத விஷயத்தையும் நம்ம செய்ய முடியும் அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு வந்திருக்கு. ஃபீஸ் தவணை முறையில கட்ட முடியுமா? இல்ல ஒரே ஏரியா கட்டணுமா? இல்ல தவணை முறையில? நம்மளால முடிஞ்ச போது எப்ப வேணா மாசம் மாசமும் கட்டலாம். எப்ப நம்மளால முடியுதோ அப்ப கட்டிக்கலாம். சரி. இந்த கல்லூரி முதல்வருக்கு நீ எந்த அளவுக்கு நன்றி செலுத்துவீங்க? இப்ப வந்து நான் படிக்க முடியுமா அப்படின்னு தெரியாத ஒரு சுச்சுவேஷன்ல எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த வாய்ப்பை நான் பயன்படுத்தி இவ்வளவு தூரம் வந்திருக்கேன்னா அப்ப அந்த சார் தான் காரணம். அவருக்கு கடைசி வரைக்கும் நான் நன்றியோட தான் இருக்கணும். நீங்க நர்ஸா படிச்சிருக்கீங்க. நர்ஸ்ல எந்த டிபார்ட்மெண்ட்? டிஹெச்என்எம் மிட்வைஃபரியில இருக்கேன். மிட்வைஃபரினா மருத்துவச்சி. அப்படின்னா பொண்ணுங்களை பத்தி டாப் டு பாட்டம் எல்லாமே இருக்கு இதுல. சரி. உங்களுடைய சமுதாய பணி, மருத்துவ பணி பொதுமக்களுக்கு எந்த அளவுக்கு பணியாற்ற விரும்புகிறீர்கள்? என்னால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு தூரம் நான் உதவி செய்ய முடியுமோ எல்லாமே செய்வேன். இல்லைன்னா எப்படி? மெடிசன் ரீதியாவா? ஒரு பேஷண்ட் உங்கள்கிட்ட வராங்க, அவங்கள்ட்ட உங்களுடைய அணுகுமுறை, ஒரு ஒரு கர்ப்பமான பெண் வராங்க, உங்களுடைய அணுகுமுறை எந்த அளவுக்கு இருக்கும்? ரொம்ப கேரா பார்த்துக்கணும். அவங்க ஒரு பேஷண்ட்டை அட்டன் பண்ணும் போதே ஒரு பொறுமை வேணும், ஒரு சகிப்புத்தன்மை வேணும். மருத்துவம் என்பது தொழிலா சமுதாய சேவையா? சமுதாய சேவை தான். 100% மனிதநேயம் இருக்கவங்க எல்லாத்துக்குமே அது சமுதாய சேவையா தான் தோணும். வணக்கம். உங்க பேரு?
வணக்கம், என் பேரு சௌமியாங்க சார். நாட்டார்மங்கலம் கிராமத்துலேருந்து வரேன். எங்க அப்பா விவசாயி தான். பேரு சங்கர். என்ன படிக்கிறீங்க? சாண்டம் கம்யூனிட்டி காலேஜ்ல DHNM படிச்சிட்டு இருக்கேன். ஏன் இந்த படிப்பை தேர்ந்தெடுத்தீங்க? எங்க குடும்பம் ரொம்ப வறுமையில இருக்கு. இந்த காலேஜ்ல சேர்ந்ததுக்கு அப்புறம் ஃபீஸ் கம்மி, டைமும் கம்மி. அதனால இங்க சேர்ந்தேன். இப்போ புதிதாக வர மாணவர்களுக்கு உங்களுடைய அறிவுரை என்ன? புதிதாக இந்த கல்லூரியில படிக்கலாம் அப்படின்னு சொல்லி உள்ள வருகிற ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்க்கு உங்களுடைய ஆலோசனைகள்? இங்க சேர்ந்தீங்கன்னா சரிம்மா, இப்ப 10th 12th படிச்சு புதிதாக இந்த கல்லூரிக்கு வருகிற மாணவர்களுக்கு உங்களுடைய ஆலோசனை என்ன? இங்க படிச்சீங்கன்னா செகண்ட் இயர்ல உங்களுக்கு ஸ்டைபண்ட் மாதிரி வாங்கி தருவாங்க. அந்த ஸ்டைபண்ட் வாங்கி நீங்களே உங்களோட ஃபீஸை கட்டிக்கலாம். காலேஜ் முடிச்சுட்டு போகும்போது உங்களுக்கு ஒர்க்கும் வாங்கி தருவாங்க, ஒர்க்கும் ரெடி பண்ணி தருவாங்க. மெடிக்கல் காலேஜ் ஏன் சூஸ் பண்ணுவாங்க? மெடிக்கல், அதாவது நர்சிங்கா இருக்கட்டும், பிஎஸ்சி இருக்கட்டும், டிப்ளமா இருக்கட்டும், ஏஎல்பி, ஏதோ ஒரு படிப்பு அந்த மெடிக்கல்ல ஏன் நம்ம அதை மட்டும் டார்கெட் பண்றோம்? மக்களுக்கு சேவை செய்யும். சம்பளம் இல்லாம சேவை செய்யறோம். கண்டிப்பா. நீங்க இப்ப இது மெடிக்கல் காலேஜ். நான் ஒகையூர்ல இருந்து வரேன். சாண்டம் சமுதாய கல்லூரியில நர்சிங் படிச்சுட்டு இருக்கேன். இது 2 இயர்ஸ் கோர்ஸ். ஃபர்ஸ்ட் வருஷத்துல 6 மாசம் கோச்சிங், 6 மாசம் ட்ரைனிங். ஃபர்ஸ்ட் வருஷம் ட்ரைனிங்ல சார் எங்களுக்கு சேலரி மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு. அதை வச்சு நாங்க ஃபீஸ் கட்டிக்கிட்டோம். அதே மாதிரி செகண்ட் இயர் ட்ரைனிங்லயும் சார் சேலரி மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு. அதை வச்சு நாங்க ஃபீஸ் கட்டிக்கிட்டோம். எங்க குடும்ப சூழ்நிலைக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த சந்தோஷ் சாருக்கும் சித்ராவதி மேம்க்கும் நன்றி தெரிவிச்சுக்கோம். அம்மா வணக்கம். நீங்க இந்த கல்லூரியில படிக்கிறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு? நம்ம படிச்சுட்டு இருக்கும் போதே ட்ரைனிங் போகும்போதே சேலரி மாதிரி சார் ஏற்படுத்தி கொடுக்குறாரு. அதை வச்சு நம்மளே ஃபீஸ் கட்டிக்கலாம். நீங்க எந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கீங்க? நான் DHNM. ஜெனரலா எல்லா இடத்துலயும் ஒர்க் பண்ணலாம். எத்தனை ஸ்டூடெண்ட் இருக்கீங்க? நாங்க 14 ஸ்டூடெண்ட் இருக்கோம். ஒரு புதுசா வர கல்லூரி மாணவருக்கு நீங்க கொடுக்குற ஆலோசனை என்ன? இந்த கோர்ஸ் எடுத்து படிச்சா நீ எல்லா வார்டுக்கும் போலாம், எல்லாத்தையும் கத்துக்கலாம். அதாவது எல்லா இடத்துலயும் இருந்தா எல்லாத்தையும் கத்துக்கலாம். இந்த இடத்துல எப்படி இருக்கு, அந்த இடத்துல எப்படி இருக்குன்னு எல்லாத்தையும் கத்துக்கலாம் அப்படின்னு. மருத்துவம் என்பது எதை சார்ந்தது? ஒரு உயிரை சார்ந்தது, ஒரு உயிரை காப்பாத்துறத சார்ந்தது. உங்களுடைய லக்கு? என்னோட லக்குன்னா நான் நர்சிங் எடுத்திருக்கேன். அடுத்தவங்களோட உயிரை காப்பாத்துறது, என்னோட உயிரை பணைய வச்சு அவங்கள காப்பாத்துறேன். அதுதான் என்னோட லக்கு. ஒரு கர்ப்பிணி பெண்ணே உங்கள்கிட்ட வராங்க. அவங்கள்ட்ட வரும்போது உங்களுடைய நடைமுறை எந்த அளவுக்கு இருக்கும்? ஒரு பெற்றோர் எப்படி ஒரு குழந்தைய பாத்துக்கிறாங்களோ அந்த மாதிரி இருக்கும். ஒரு பச்சளம் குழந்தை உங்களிடத்துல வரும்போது உங்களுடைய நடைமுறை எப்படி இருக்கும்? ஒரு ஸ்மைலா இருக்கும். ஒரு தாயோட இடத்துல எப்படி இருக்குமோ, ஒரு தாயோட இடத்துல அந்த குழந்தை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். வணக்கம். பேர் என்ன? என் பேர் தீபலட்சுமி. நான் நீலமங்கலம் கிராமத்துல இருந்து வரேன். நான் சாண்டம் சமுதாய கல்லூரியில நர்சிங் படிச்சிட்டு இருக்கேன். இந்த உலகத்துல எத்தனையோ டிகிரி இருக்கு, எத்தனையோ பட்டப்படிப்புலாம் இருக்கு. நீங்க ஏன் நர்சிங் மட்டும் தேர்ந்தெடுக்க காரணம்? ஏன்னா இது நிறைய பேருக்கு உதவியா இருக்கும். நான் வயசு வித்தியாசம் இல்லாம எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணலாம். அதனால எல்லாத்துக்கும் ஒரே பார்வை, ஒரே மாதிரியான. ஆமா. திரும்ப இப்ப புதிதாக வர ஸ்டூடெண்ட்கள் இவங்க இந்த நர்சிங் கல்லூரி படித்தா நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். நல்ல பெனிஃபிட் இருக்கு அவங்களுக்கு. உங்க ஆசிரியர்கள், நிர்வாகத்தினர் எந்த அளவுக்கு உங்களிடத்தில் அணுகுமுறை இருக்கு? ஃப்ரெண்ட் அப்படின்ற பாண்டில் தான் இருக்கும். எல்லாருமே நல்லா பேசுவாங்க. கோச்சிங் நல்லா இருக்கும், ஈஸியா புரியும். அதனால இந்த கல்லூரினால நீங்க பெற்ற சலுகைகள்? வேலை வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் இயர் ட்ரைனிங் போயிருந்தோம். அப்போ சார் எங்களுக்கு 3000 சேலரி மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு. செகண்ட் இயர்ல நாங்க 10,000 வாங்கணும். சார் சேலரி அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு. செகண்ட் இயர் உங்க வாழ்க்கையில நர்சிங் முடிச்சுட்டு உங்களுடைய சேவை எந்த அளவுக்கு இருக்கும்?
முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ண பார்ப்பேன். எனக்கு ஒரு கேள்வி. இந்த உலகத்துல இப்ப வர ஜெனரேஷன் எல்லாமே, வர பிள்ளைகள் எல்லாமே மருத்துவத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஏன் மருத்துவத்தை மட்டும் நம்ம சூஸ் பண்றதுக்கு என்ன காரணம்? இன்ஜினியரிங் இருக்கு, இன்னும் வந்து நிறைய படிப்பு இருக்கு. உலகத்துல வந்து நிறைய படிப்பு இருக்கு. ஆனா வர பிள்ளைகள் எல்லாமே வந்து மேக்சிமம் பெண்கள் மட்டும் நர்சிங் வந்து அதிகம் விரும்புறாங்க. ஏன், என்ன காரணம்? ஏன்னா அதுல இந்த கல்லூரியில் என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்கு? டிஹெச்என்எம் இருக்கு, ஏவிஜிடிஏ இருக்கு, டிஎம்எல்டி இருக்கு, ஓடி இருக்கு,